எல்லாமே கடவுளோட அனுகிரகம் தான் நினைக்கிறேன். அப்புறம் உங்க எல்லாரோட அன்பு, உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தினால அப்படி இருக்கிறேன்னு என்னவோ, என்னோட அப்பா, அம்மாவோட ஆசீர்வாதத்தினால இருக்கிறேன். ஸோ இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹேவ் டு ஒர்க் இல்லையா? இன்னும் நிறைய எனக்கு பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் நிறைய நடிக்க வேண்டியது ஆசையாக இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் தானே அதை அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் நிறைய நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணணும். இன்னும் சினிமாவில் இன்னும் நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால் கடவுள் எனக்கு வந்து இதே ஹாப்பினஸோட இப்படியே சந்தோஷமாக. தேவயானியோட புற அழகை விட அக அழகு வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா ஒரு கதாநாயகா நடித்து பரபரப்பாக இருந்து அதுக்கப்புறம் அப்படியே போய் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு டீச்சராக அவங்க இருந்த ஒரு தருணம் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அது வந்து யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் சராசரி நடிகைகளுக்கே அப்படி ஒரு எண்ணம் வரவே வராது. அவங்க இன்னும் அந்த மேக்கப்பை கலைக்கவே மாட்டாங்க. அதுலேருந்து அந்த கிரீடத்தை இறக்கவே மாட்டாங்க. அதுலேருந்து ஒரு சமநிலைக்கு போய் சாதாரணமாக ஒரு டீச்சராக ஒர்க் பண்ண ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அது இன்னும் என் மனசுக்குள்ளே அவங்கள பேரழகியாக காமிச்சிட்ருக்கு. அழகி இல்லை. தளபதி சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் வந்து உண்மையாக பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நேரம் பேசுனீங்க. ஆனால் இப்போ ஷார்ட்டாக பதில் சொல்லிட்டுங்க. நீங்கள் தான் அந்த தவறை செய்ததா? ஏன்னா எனக்கெல்லாம் 22 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெஸ், அப்பயும் மீடியாவில் தான் இருந்தேன். இந்த மோனிகாவையும் நந்திதாவையும் மேட்ச் பண்ணி பார்க்கவே முடியல. தேவயானி கூட என்னால் மேட்ச் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. இது தங்கர் பச்சன் செஞ்சிருப்பார் நான் நினச்சேன். நீங்களே வாலண்டரியாக ஒத்துக்கிட்டீங்க அவர் ஒளிவராஜ பண்ணியிருக்கக்கூடாதுன்னு. எப்படி மோனிகாவையும் மூக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவயானிக்கு கூட மோனிகா செட் ஆவாங்க. எப்படி நீங்கள் நந்திதாவோட பிளான் பண்ணீங்க? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குட்டி பொண்ணு வந்தது இல்லையா, அந்த குட்டி பொண்ணு வந்து கலராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தங்கர் பச்சான் வந்து வேண்டான்னு சொல்கிறாரு என்கிட்ட. நான் இல்லைங்க, என்னங்க அவர் சொன்ன வார்த்தை வேறு மாதிரி. இப்படி இந்த கலராக இருக்கா, நந்திதாஸ் கருப்பாக இருக்கா, எப்படிங்க இதை மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, நந்திதாஸுக்கு ஒரு குழந்தை பிறந்து அது கூட அதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நந்திதாஸுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் அது கூட அதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. நான் கிட்டத்தட்ட 100 குழந்தைங்களை பார்த்துட்டேன். எனக்கு இருக்கிறதுல நந்திதாஸுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி மூக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இருக்குது. இப்போ நான் அதுக்கு சொன்னேன், அதே மாதிரி தான் இதுக்கும் அதுதான் நான் நினச்சேன். இந்த மாதிரி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லி அவர் வேறு வழி இல்லாமல் கொண்டு போய் சக்ஸஸ் ஆனதான் அந்த குழந்தை. ஆமாம் ஆமாம் ஆமாம். பார்த்திபன் சார். ஹலோ சார். இங்கே வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷ்னலை வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக கடத்திருப்பீங்க சார். அதுக்காக இந்த கேள்வி. தங்கர் பச்சன் சார் முழு நேர அரசியல்வாதியாக ஆயிட்டா இது அழகி பார்ட் 2 உருவாகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அவரோட பெர்மிஷனில் நீங்கள் இதை டைரக்ட் பண்ணுவீங்களா சார்? இது அழகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமேல நானும் நந்திதாதாஸும் அடிக்கடி பேச ஆரம்பித்ததில் நான் ஒரு கதையை ரெடி பண்ணேன். அந்த கதைக்கும் இந்த அழகிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்த சண்முகமும் தனலட்சுமி மட்டும் அதில் இருப்பாங்க. இந்த காதலர்களுடைய பேஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஒரு கதை பண்ணி இதை நான் நந்திதா கிட்ட சொல்லி அவங்களும் ஓகேன்ட்டாங்க. பட் தங்கர் பச்சன் வந்து அவள் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டார். அழகி 2ங்கிற பேரில் அதை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் பழைய ரகசியங்கள். இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் இப்போ நந்திதா கேட்டுட்டு இருக்க 2 விஷயம். ஒன்று வந்து தங்கர் பச்சன் இந்த அழகி 2 பண்ண போகிறாரா இல்லையா, நம்ம 2 பேரும் அந்த அழகி 2 பண்ணலாமா வேண்டாமா. அதனால் தங்கர் பச்சன் எம்பி ஆகணும், அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு போகணும், டெல்லிக்கு போகணும் அப்படின்னு நான் முதல்ல நான் வாழ்த்துனது காரணமே அழகி 2வை நான் பண்ணணுங்கிறதுக்காக. நான் ஒரு பயங்கர சுயநலவாதி. நம்மகிட்ட இருக்கிற காதலுக்கு அழகின்னு ஒரு படம் பண்ணலாமே 2, ஏன் பண்ணக்கூடாது? அதில் வளர்மதி மனசுலேயே இருப்பாங்க. இல்லை, நான் நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணாம தான் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. சரி, படம் பார்த்திபன் சார் சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த மேடையில் நம்ம பேசுறதை விட இந்த கலந்துரையாடல் ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க. படத்துல நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க, தேவானி மேடம், நந்திதா மேடம், சின்ன பசங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, ஆளுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்ததுனால ஆளுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இந்த பெர்ஃபார்மன்ஸை தாண்டி இசைஞானி வந்து அவங்க இசையில வந்து அதிகமா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க.